ஹலோ கைஸ், ஐம் அருண். நமது பூமியோட லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா அதனால் செயின் சேட்டலைட் கொலிஷன் ஏற்படும், மோதல்கள் ஏற்படும். அந்த மோதல்கள் எத்தனை நாளுக்குள்ளே ஏற்படும் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு ரிசர்ச்சர்ஸ் நியூ அனாலிட்டிக்கல் டூல், அதாவது கொலிஷன்ஸ் ரியலைசேஷன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் எனும் கிராஷ் கிளாக் டூலை உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு சாஃப்ட்வேர். ஒவ்வொரு 22 செகண்டுக்கும் ஒரு முறை 2 சேட்டலைட்டுகள் 1 கிலோமீட்டருக்கும் குறைவான டிஸ்டன்ஸில் ஒன்றை கடந்து செல்லுது. ஒரு பெரிய சூரிய புயல்னால நமது பூமியோட லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா மனிதர்கள் சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால செயின் சேட்டலைட் கொலிஷன் ஏற்படும், மோதல்கள் ஏற்படும். இந்த மோதல்கள் 2.8 டேஸுக்குள்ள நடக்கும் அப்படின்ட்டு கிராஷ் கிளாக் டூல் மூலம் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கொலிஷனால கெஸ்லர் சிண்ட்ரோம் டிசாஸ்டருக்கு வழிவகுக்கும். அதாவது ஒரு சேட்டலைட் இன்னொரு சேட்டலைட்டோட மோதும், அதனால டெப்ரிஸ் ஏற்படும். அந்த டெப்ரிஸ்னால ஒட்டுமொத்த சேட்டலைட்டும் மொத்தமாக அழிஞ்சு ஸ்பேஸ் ஃபுல்லாக ஒரே டெப்ரிஸாக இருக்கும். அதனால ஃபியூச்சரில் நியூ சேட்டலைட்டை கூட லான்ச் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற டெக்னாலஜியும் செயலிழந்துடும். இதனால நமது என்டையர் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வைப் அவுட் ஆயிரும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.